Hello friends, welcome to TN Technical Exams channel. இந்த வீடியோவில் நம்ம Constitution of India இது வந்து 6th standard உங்களுக்கு term 2ல வந்து இந்த lessons வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். term 2ல unit 2 அப்படின்றதுல உங்களுக்கு Constitution of India பற்றி லெசன் இருக்கும். இதில் இருக்க do you know part எல்லாமே பார்க்கலாம். ப்ளஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கான்ஸ்டியூஷனை பற்றின பேசிக் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த யூனிட்டில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ லெசன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்அகாடமியில் இந்த மந்த் என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். என்னென்ன பேட்ச் கோர்சஸ் போயிட்டுருக்குன்னு. ஸோ நான் அன்அகாடமியில் ப்ளஸ் எஜுகேட்டராக இருக்கேன். நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் pavitra.kumaran அப்படின்ற என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் ஃபாலோ மீ அட் திஸ் லிங்க். அன்அகாடமி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ ஸ்பெஷல் கிளாஸஸ் நிறைய அட்டென்ட் பண்ணலாம். அதெல்லாம் அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இன்னும் சிலபஸை கவர் பண்ணலை அப்படின்னும் போது நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட சிலபஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இதில் கவர் பண்ணிக்க முடியும். தென் மோர் நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் எல்லாமே வந்து அட்டென்ட் பண்ணி உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டிசம்பர் மந்த் என்னென்ன ஆஃபர் ப்ளஸ் என்னென்ன பேட்சஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிறைய பேட்ச் கோர்சஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது யூ கேன் சூஸ் யுவர் ஃபேவரட் எஜுகேட்டர்ஸ், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான கைடன்ஸ், டவுட் கிளியரிங் செஷன்ஸ், தென் கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் சிலபஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஃப்ரீ மார்க் டெஸ்ட், வீக்லி மார்க் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னும் போது எல்லாமே லிமிட்டடாக இருக்கும். லிமிட்டட் சிலபஸ், ப்ராக்டிஸ் டெஸ்ட், பிடிஎஃப் நோட்ஸ், டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எல்லாமே லிமிட்டட். பட் வேறஸ் ப்ளஸில் வந்து இது எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்கும். நீங்கள் அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நிறைய ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணலாம். யூ கேன் டெஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் அதில் அட்டென்ட் பண்ண முடியும். நிறைய டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ப்ளஸ்க்கு ஆப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஸோ தட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எவ்வளோ மந்த் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னோடய ரெஃபரல் கோட் pavitra.kumaran அப்படின்ற ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 10% டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். தென் இப்போ என்ன பேட்சஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது திறவுகோல் அப்படின்ற பேட்ச். இட் இஸ் ஃபார் குரூப் 4 அண்ட் விஏஓக்கான பேட்ச். இதோட டியூரேஷன் 6 months. ஸோ 10th December ஸ்டார்ட் ஆகிருக்கு. தென் இதே பேட்ச் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இது 15th December ஸ்டார்ட் ஆகிருக்கு. டியூரேஷன் வந்து இதுக்கு வந்து 6 months. இப்போ டிசம்பர் மந்த் என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 months நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு 2 months வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ரெஃபரல் கோட் pavitra.kumaran யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ டெஸ்ட் சீரிஸ் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பாருங்கள். T20 ஃப்ரீ மார்க் டெஸ்ட். ஸோ இதுக்கு உங்களுக்கு ப்ரைஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 month ஃப்ரீ அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன். செகண்ட் ப்ரைஸ் 1000 rupees worth அமேசான் வவுச்சர் அண்ட் 750 worth அமேசான் வவுச்சர் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ். இதுக்கான டைமிங்ஸை நோட் பண்ணி நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் எல்லாமே அட்டென்ட் பண்ண முடியும். செம்மொழி தேர்வுத்தோட. தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் போயிருக்கு. எவ்ரி Thursday 7 PM. ஸோ 20 questions at 20 minutes யூ கேன் அட்டெண்ட் த டெஸ்ட். தென் குறிக்கோள் பேட்ச்ன்றதுக்கு டெஸ்ட் சீரிஸ் இதுக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இலக்கு குரூப் டெஸ்ட் சீரிஸ்க்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் சமச்சீர் புக் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸும் போயிட்டுருக்கு. நீங்கள் அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளாஸஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இஃப் இட் இஸ் நீடட் நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது என்னோடய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ஆஃபர் போயிட்டுருக்கோ அந்த ஆஃபரும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். யூனிட் 2 அண்ட் 6th term 2ல் இருக்குது இந்த யூனிட் உங்களுக்கு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா.
ஸோ இந்த பாயிண்ட் பாருங்கள். our constitution was framed and came into existence from 26th January 1950. ஸோ அன்றைக்கி தான் நம்ம ரிப்பப்ளிக் டே அப்படின்றத செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். 26th January. ஸோ கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்ற கொஷின் வந்தது அப்படின்னா அதுக்கான டேட் வந்து 26th January 1950 அப்படின்றத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். எப்போ எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்தது அப்படின்னா தான் நம்ம இந்த டேட்டை மென்ஷன் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு தெர் ஆர் அதர் ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதனால் வந்து இந்த டேட்டை வந்து நம்ம ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மீட் லாகூரில் வந்து 1929 நடந்தது. ஸோ இந்த மீட் அப்போது த மெம்பர்ஸ் ஆஃப் த காங்கிரஸ் அன்அஃபிஷியலி டிக்ளேர்ட் அந்த டேவை தான் வந்து டே ஆஃப் பூர்ண ஸ்வராஜ் ஆர் டே ஆஃப் கம்ப்ளீட் செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா காங்கிரஸ் மீட் அட் லாகூர் இன் 1929. த நெக்ஸ்ட் பாயிண்ட்டு அதே மாதிரி அதுக்கு நெக்ஸ்ட் இயர் இது வந்து 1929 லாகூர் செஷனில் நடந்தது. பூர்ண ஸ்வராஜ் ஆர் டே ஆஃப் கம்ப்ளீட் கவர்னன்ஸ் வந்து January 26 அப்படின்ட்டு அன்அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் 26th January 1930 அந்த நாளை வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. 26th January 1930. அதனால தான் நம்ம அந்த நாளில் ரிப்பப்ளிக் டேவாக நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ரிப்பப்ளிக் டேவாக வந்து அன்றைக்கி தான் நம்ம வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்த நாள். தென் பார்த்திங்க அப்படின்னா 1946 நியர்லி 389 மெம்பர்ஸ் வந்து கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியில் இருந்தாங்க. கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்ற கொஷின் இருந்தது அப்படின்னா 1946 நியர்லி 389 மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. ஹூ பிலாங் டு டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் கேம் டுகெதர் டு ஃப்ரேம் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அதோட சேர்மேனாக யார் இருந்தாங்க? சேர்மேன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியோட சேர்மேன் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ அதில் இன்னும் வேறு யார் சிக்னிஃபிகண்ட் மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், ராதாகிருஷ்ணன், விஜயலக்ஷ்மி பண்டட் அண்ட் சரோஜினி நாயுடு அவங்களும் வந்து மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா 15 விமன் மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ எவ்வளோ விமன் மெம்பர்ஸ் அப்படின்ற கொஷின் கேட்கலாம். எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 விமன் மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. தென் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தென் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மேன் யார் அப்படின்னா அதுவும் வந்து அம்பேத்கர் தான், பிஆர் அம்பேத்கர் அவர்கள். ஸோ டிராஃப்டிங் கமிட்டி வந்து 8 மெம்பர்ஸ் கொண்டது. அப்புறம் அதோட சேர்மேன் வந்து பிஆர் அம்பேத்கர். டிராஃப்டிங் கமிட்டியில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 8 பேர் இருந்தாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியோட ஃபஸ்ட்டு கமிட்டி மீட்டிங் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th December 1946. ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்தது அப்படின்னா 9th December 1946 நடந்தது. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனை நம்ம எவ்வளோ கண்ட்ரீஸ்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 60 கண்ட்ரீஸ்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு இந்த கான்ஸ்டிடியூஷன் அமைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years 11 months and 17 days. ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட்டட். எப்போ கம்ப்ளீட் ஆனதுன்னா 26th November 1949. பட் எப்போ நம்ம எக்ஸிஸ்டன்ஸ்க்கு கொண்டு வந்தோம் அப்படின்றது தான் 26th November 1950. ஸோ கம்ப்ளீட் ஆனது 26th November 1949. ஸோ அன்றைக்கி தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years 11 months and 17 days. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட கான்ஸ்டியூஷனை அமைக்கிறதுக்காக. ஸோ இங்கே எல்லாமே நமக்கு ப்ரியாம்பிள் பற்றின டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரியாம்பிளில் எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த வேர்ட்ஸை வந்து இருக்குது ப்ரியாம்பிளில் ப்ரீஃபேஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். ஸோ இதை வந்து நீங்கள் இதே ஆர்டரில் வந்து பார்த்து வச்சுக்கணும். பிகாஸ் ஆர்டரை வந்து மாற்றி கொடுத்துட்டு நம்மளை ஆர்டர் பண்ணக்கூட சொல்கிறாங்க. கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரியும் இருக்குது.
sovereign, socialist, secular, democratic and republic. தென் என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னும் போது நமக்கு ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14லேருந்து 18 வரைக்கும் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டியில் வரும். 14 to 18 வரைக்கும் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரைட் டு ஃப்ரீடமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19லேருந்து 22 வரைக்கும் வந்து உங்களுக்கு ரைட் டு ஃப்ரீடமில் வர ஆர்டிகல்ஸ். தென் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு 23 and 24 ஆர்டிக்கல் வந்து ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷனில் உங்களுக்கு வர ஆர்டிகல்ஸ். தென் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னும் போது ஆர்டிக்கல் 25லேருந்து உங்களுக்கு ஆர்டிக்கல் 28 வரைக்கும் வந்து உங்களுக்கு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் கீழே வருது. தென் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்னும் போது 29ம் 30யும் வந்து உங்களுக்கு ஆர்டிக்கல் வருது. தென் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு கொண்டு வர ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே நமக்கு வர ஆர்டிகல்ஸ். தென் டூ யூ நோவில் கொடுத்துருக்க பார்ட் பாருங்கள். த ஒரிஜினல் காப்பீஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் இருக்குது. அது எங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஹீலியம் ஃபைல்டு கேசஸ் இந்த லைப்ரரி ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் தான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்பெஷல் ஹீலியம் ஃபைல்டு கேசஸில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா லைப்ரரி ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. தென் இதில் இருக்க டூ யூ நோ செஷன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர், N. கோபாலசுவாமி, K.M. முன்ஷி, சையத் அகமது ஷாதுல்லா, P.L. மிட்டர், N. மாதவராவ், T.T.K., T.P. கைட்டான் வேர் த லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிராஃப்டிங் கமிட்டி பார்த்தோம் இல்லைங்களா, அதில் இருந்த மெம்பர்ஸ் இவங்க எல்லாமே. இந்த சேர்மேன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அண்ட் ஹீ வாஸ் கன்சிடர்ட் அஸ் த சீஃப் ஆர்கிடெக்ட். ஸோ கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது அதில் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருந்ததுன்னா 395 ஆர்டிகல்ஸ், தென் 22 பார்ட்ஸ் அண்ட் 8 ஷெடியூல்ஸ் இருந்தது. பட் அட் ப்ரெசென்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 448 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ் அண்ட் 12 ஷெடியூல்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ ஆஸ் பர் 16/9/2016 எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த லெசனில் இருந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் அதில் இருக்க ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாமே பாருங்கள். என்னோடய ஸ்பெஷல் கிளாஸஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஆன் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் எல்லாமே சால்வ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஷின்ஸ்க்கான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். தென் டெலிகிராம் குரூப்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் அன்அகாடமியில் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய ரெஃபரல் கோட் pavitra.kumaran யூஸ் பண்ணி 10% discount avail பண்ணிக்கலாம். Then you can follow me at this link. Thank you friends.